அன்புமுள்ள தகப்பனே, இந்த நேரத்துக்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், உம் நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். இந்த வார்த்தைகளை நாங்கள் கேட்டு பயனடைந்து உமக்கு கனி கொடுத்து சாட்சியாய் நின்று கர்த்தருக்காக ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை நாங்கள் வாழ கர்த்தர் எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமீன். பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு சபையார் எல்லாருக்காகவும் ஆண்டவர் பேசக்கூடிய வார்த்தை, ஏதாவது நம்முடைய ஜெபத்தை குறித்த ஒரு வார்த்தை. அதை நம்ம வாசித்தா கரெக்டாக நம்ம புரிந்து கொள்ள முடியும். புக் ஆஃப் எஸ்ராவின் புஸ்தகத்தில் 9ஆம் அதிகாரம் 1-3 நான் வாசிக்கிறேன். அப்போ அதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களுடைய மனதையும் நினைவுகளும் சிந்தனைகளையும் இந்த வசனத்துக்கு நேராக நம்மை கொண்டு சென்று நம்ம என்ன ஆவியானவர் நம்மோடு என்ன பேச போகிறார் என்பதை அறிந்து கொள்ளும். இவைகள் செய்து முடிந்த பின்பு பிரபுக்கள் என்னிடத்தில் சேர்ந்து இஸ்ரவேல் ஜனங்களும் ஆசாரியரும் லேவியரும் ஆகிய இவர்கள் கானானியர், ஏத்தியர், பெரிசியர், எபூசியர், அமோனியர், மோவாபியர், எகிப்தியர், அமோரியர் என்னும் இந்த தேசங்களின் ஜனங்களுக்கும் அவர்களுடைய அருவருப்புகளுக்கும் விலை இருக்கவில்லை. Now when these things were done, the prince came to me and saying, the people of Israel and the priests and the Levites have not separated themselves from the people of the lands, doing according to their abominations, even of Canaanite, Hittites, Perizzites, Jebusite, Ammonites, Moabites, Egyptians, and the Amorites. எப்படி என்றால், அவர்களுடைய குமாரத்திகளிலே தங்களுக்கும் தங்கள் குமாரருக்கும் பெண்களை கொண்டார்கள். இப்படியே பரிசுத்த வித்து தேசங்களின் ஜனங்களோடு கலந்து போயிற்று. பிரபுக்களின் கையும் அதிகாரிகளின் கையும் இந்த குற்றத்தில் முந்தினதா இருக்கிறது என்றார். For they have taken of their daughters for themselves and for their sons, so that the holy seed have mingled with themselves with the people of those lands. Yeah, the hand of the princes and ruler had been chief in this trespass. இந்த வார்த்தைகளை நான் கேட்ட பொழுது என் வஸ்திரத்தையும் என் சால்வையையும் நான் கிழித்து என் தலையிலும் என் தாடியிலும் உள்ள மயிரை பிடுங்கி திகைத்தவனாய் உட்கார்ந்தேன். And when I heard these things, I rent my garment and my mantle, and plucked off the hair of my head and my beard, and sat down astonished. Praise the Lord. So, ஒரு சம்பவம் நடக்கிறது. நம்மளெல்லாம் எல்லாரும் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஆண்டவருக்காக உங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்து நாம் பரலோக ராஜ்யத்தை சுதந்தரிக்க இந்த உலகத்திலே பேதுரு சொல்லுகிறபடி கொஞ்ச காலம் நீங்கள் பாட அனுபவிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறதுனாலே கொஞ்ச காலம் நீங்கள் பாட அனுபவிக்கிறீர்கள். வருகிற காலங்களிலே நம்முடைய இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய உபத்திரவங்கள் போராட்டங்களுக்கு மேலாக நம்ம அடைய போகிற மகிழ்ச்சி, சந்தோஷம், ஆசீர்வாதம் இப்பொழுது படுகிற இந்த உபத்திரவுக்கு ஈடு இணையாகாது என்கிற அந்த வார்த்தையை நாம் மையமாக மனதில் ஆழமாக வைத்து கொண்டு வருகிற எல்லா உபத்திரவங்களையும் பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் சகித்து கர்த்தருக்காக ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அதே போல ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் ஒவ்வொரு சபையும் எந்த ஸ்தானத்திலே இருக்க வேண்டும்? ஒரு சபை, ஒரு கர்த்தருடைய பிள்ளைகள் இருக்கக்கூடிய ஜெபத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனநிலை எப்படி இருக்க வேண்டும்? நம்ம ஜெபம் என்று சொன்னால் நமக்கு என்ன தேவையோ அவைகளுக்காக ஜெபிப்போம்.
உபவாசம் எதற்காக? நமக்கு ஏதோ ஒரு குடும்பத்துக்கு தேவை, அதற்காக உபவாசம் பண்ணுகிறோம். இப்படி தன்னை மையமாகவே வைத்து ஜெபித்து கொண்டிருக்கிற அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் இன்று ஆண்டவருடைய சத்தத்தை நீங்கள் கேட்கும்படி கர்த்தர் விரும்புகிறார். ஒரு ஜெபிக்கிறேன் என்று சொல்லுகிறவன் தனக்காகவும் தன் குடும்பத்துக்காகவும் தன் வீட்டுக்காகவும் தன் தேவைகளுக்காகவுமே அதிகமாய் போராடி ஜெபிக்கிறான் என்று சொன்னால் அவன் போகிற பாதை தவறான பாதையிலே போய்கொண்டிருக்கிறான். அவன் ஒரு சுயநலவாதியாய் இருக்கிறான். அவன் தன்னையே யோசிக்கிறவனாய் இருக்கிறான். இதுதான் சுயநலம். எப்பொழுதுமே இதை சுயநலமாக கொண்டிருக்கிறான். இது சாத்தானுடைய தந்திரம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே அநேக போராட்டங்களை அவன் கொண்டு வந்து நம்முடைய மனதையும் நினைவுகளையும் பரலோகத்தை நோக்கி பார்க்கக்கூடாதபடி, சபையை நோக்கி பார்க்கக்கூடாதபடி, தேசத்திலே அழிந்து கொண்டிருக்கிற அநேக கோடிக்கணக்கான ஆத்துமாக்களை மேலே கவனம் வைக்காதபடி, இல்லே சபைக்குள்ளே வருகிறவர்கள் பின்வாங்கி போய் பாவத்திலே விழுந்திருக்கிறார்களே அவர்களை குறித்து யோசிக்காதபடி, எப்பொழுதும் பிசாசானவன் உன்னுடைய கஷ்டம், உன்னுடைய வேதனை, உன்னுடைய வியாதி, உனக்கு இருக்கிற போராட்டம், உனக்கு இருக்கிற தேவைகள், உன் குடும்பம், உன் பிள்ளைகள், உன் கணவன், இதையே மையமாக வைத்து நாம் ஜெபம் பண்ணி நாட்களையும் நேரங்களையும் வீணாக்கி கொண்டிருக்கின்றோம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நமக்காக ஜெபிக்க கூடாதுன்னு இல்லை, குடும்பத்துக்காக ஜெபிக்க கூடாதுன்ட்டு இல்லை, நம்மங்கெல்லாம் ஜெபிக்கணும். ஆனால் இன்னைக்கு சபை போகிற பாதை ஒரு ஆபத்தான பாதையிலே போய்கொண்டிருக்கிறது. அநேக சபைகள் ஆபத்தான பாதைகளிலே போய்கொண்டிருக்கிறது. பவுல் சொல்லுகிறார், நான் சொல்லுகிற சுவிசேஷத்தை விரோதமாக இன்னொரு சுவிசேஷம் வரும் என்றால் அவன் சபிக்கப்பட்டவனாயிருப்பான் என்று சொல்லப்படுகிறது. ஒரு விசுவாசி தேவனிடத்திலே மனம் திரும்பாமல், தேவனுடைய சமூகத்தை தேடாமல், தன்னுடைய வாழ்க்கையை பரிசுத்தமாக வைத்துக் கொள்ளாமல், தன்னுடைய வாழ்க்கையை பரிசுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும், ஆண்டவர் வருகையிலே அவன் காணப்பட வேண்டும் என்கிற ஒரு நோக்கமே இல்லாமல் ஒரு விசுவாசி இருப்பான் என்று சொன்னால் அவன் தன்னை ஏமாற்றியும் தன்னை வஞ்சித்துக் கொண்டும் சபையையும் ஏமாற்றி கொண்டிருக்கிறான் என்று அர்த்தம். புரியுதா? அல்லேலூயா. நாம் எப்படி இருக்கிறோம் என்று கொஞ்சம் யோசித்து பாருங்க. என்ன மனநிலைமையில் இருக்கிறோம் என்று யோசித்து பாருங்க. எப்படி இருக்க வேண்டும்? இங்கே எஸ்ராவின் புஸ்தகத்திலே நாம் படிக்கிறோம். இந்த எஸ்ராவினுடைய நிலைமையை படிக்கிறோம். எஸ்ராவினுடைய வாழ்க்கையிலே எஸ்ரா என்பவன் தன்னுடைய இருதயத்தையும் தன்னுடைய எண்ணங்களையும் நினைவுகளையும் ஒருமுகப்படுத்தி, நான் வேதத்தை வாசிக்க வேண்டும், நான் வேதத்தை தியானம் பண்ண வேண்டும், வேதத்தை நான் சொல்லிக் கொடுக்க வேண்டும், நியாயப்பிரமாண புஸ்தகத்தை வாசிப்பது மாத்திரமல்ல, he was a skilled, hallelujah, he was researching, அதாவது அந்த வசனத்தின் ஆழங்களை ஆராய்ச்சி செய்யும்படியாக அவன் உள்ளத்திலே அவன் தீர்மானித்தான். அந்த தேவ வசனத்தை வாசித்து தியானித்து அதை ஆராய்ச்சி செய்கிற பொழுது அவன் தேவ வசனத்தோடு கூட இணைந்து காணப்பட்டான். எஸ்ராவின் மேலே தேவனுடைய கரம் இருந்ததினாலே எஸ்ரா என்ன வேண்டிக் கொண்டானோ ராஜா அது அவனுக்கு கொடுக்கப்பட்டது. இன்றைக்கு நாம வருஷக்கணக்காக ஒரு காரியத்திற்காக ஜெபிக்கிறோம், மாத கணக்காக ஜெபிக்கிறோம், ஆனால் பதிலே வரவில்லை. காரணம் என்னவென்றால் நமக்கு ஜெபிக்க தெரியும், அழகான வார்த்தைகளை சொல்லி அலங்கரித்து ஜெபிக்க தெரியும், அழுது ஜெபிக்க தெரியும், போராடி ஜெபிக்க தெரியும், ஆனால் பதிலே வரவில்லை. காரணம் என்னவென்றால் இந்த நேரத்தில் தான் சபையா இருக்கிற நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எல்லாருக்குள்ள ஒரு கேள்வி, இவ்வளவா கடினமாய் ஜெபிக்கிறேன், நான் நம்புறேன், விசுவாசிக்கிறேன், ஆனா எனக்கு ஒரு அற்புதம் நடக்க மாட்டேங்குது, என் தேவைகள் சந்திக்கப்பட மாட்டேங்குது, இன்னும் எவ்வளவு காலம் இந்த போராட்டத்திலே நான் போராட வேண்டும் என்று சொல்லி உள்ளத்தில் வேதனைப்படுகிறது உண்டு, யோசிக்கிறது உண்டு.
நம்ம எல்லாருக்காகவும், ஏன்னா இன்க்ளூடிங் மீ, எல்லாருக்காகவும் ஆண்டவர் இன்னைக்கு பேசக்கூடிய வார்த்தை. இந்த இடத்துல நம்முடைய ஜெபம், ஒவ்வொருவருடைய ஜெபமும் மாற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். எப்படி மாற வேண்டும், எப்படி நாம் ஜெபிக்க வேண்டும், எல்லாரும் அறிந்து கொள்ளுங்க. எல்லாருக்குள்ளும் இந்த பாரம் வருவதாக, எல்லாருக்குள்ளும் இந்த ஏக்கம் வருவதாக, எல்லாருக்குள்ளும் இந்த தாகம் வருவதாக. அதுதான் உண்மையான தேவனுடைய அழைப்பு, அதுதான் உண்மையான தேவனுடைய ரட்சிப்பு. ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு கர்த்தருடைய பிள்ளையினுடைய இருதயம், உண்மையான சால்வேஷனை பெற்றுக்கொண்டுகிற ஒருவனுடைய இருதயம் எப்படி இருக்க வேண்டும் என்றால், ரெண்டு மிக முக்கியமான காரியம் அவனுக்குள்ளே பாரமாய் இருக்க வேண்டும். ஒன்று, ரட்சிக்கப்படாத ஆத்துமாக்களுக்காக அவன் கண்ணீரோடு செபிக்க வேண்டும். இரண்டாவது, பின்வாங்கி போயிருக்கிற, வேத வார்த்தைகளை விட்டு விலகி போயிருக்கிற சபையாருக்காக அவன் தன் கண்ணீரை சிந்த வேண்டும். இதுதான் நாம் தேவனோடு நெருங்கி பழகி அவரோடு பிரயாணம் பண்ணுகிற ஒரு ஒழுங்கான ஒரு ஆவிக்குரிய பிரயாணமாக இருக்கும். ஒருவேளை நமக்குள்ள, உங்களுக்குள்ள இப்படிப்பட்ட பாரம் இல்லை, நான் எப்பயுமே என்ன குறித்து தான் நினைக்கிறேன், என் குடும்பத்தை குறித்து தான் நினைக்கிறேன், என் வீட்டை குறித்து தான் நினைக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா பரலோக ராஜ்யத்தை நீங்கள் தவற விடுவீர்கள். ஒருவேளை கர்த்தர் இன்றைக்கு கூப்பிட்டால் அநேகர் பரலோக ராஜ்யத்தை தவற விடுகிற ஒரு சூழ்நிலையின் பாதையிலே போய் கொண்டிருக்கிறீர்கள். நீ சம்பாதித்த சம்பாதனை, உன்னுடைய பணம், பொருள், செல்வம், பேரு, புகழ், படிப்பு எல்லாமே ஒன்றுக்கலாம போயிடும். அந்த ஆத்மா, உனக்கு உள்ள இருக்க ஒரு ஆத்மா உண்டு, அந்த ஆத்மாவுக்கு துரோகம் பண்ணாத. உனக்குள்ள ஒரு மனிதன் உண்டு, உனக்குள்ள ஒரு ஆத்மா உண்டு. அந்த ஆத்மா பணம், பொருள், செல்வம், கோல்டு, நகை, நட்டு, பூமியை அதை வச்சு அது சந்தோஷப்படாது. எப்பயுமே நகை வாங்கணும், பொருள் வாங்கணும், அது வாங்கணும், இது வாங்கணும், பட்டினியாக இருந்து இருந்து அதையெல்லாம் வாங்கி, நகை வாங்கி சேர்த்து, அதில் லேண்டு வாங்கணும், அதை வாங்கணும் சேர்த்து, யாருக்காக சேர்த்துற? மதியினனே, இன்று ஆத்துமா, உன் ஆத்துமா இழுத்து கொள்ளப்பட்டால் வேறு எந்த இடத்துல உன் நித்தியத்தை செலவிடுவாய்? உன் நித்திய வாழ்க்கையை எங்கே செலவிடுவாய்? திருந்துங்கள், மனம் திரும்புங்கள், தேவனிடத்திலே வாருங்கள். மனம் திரும்பாமல், ஆண்டவரை தேடாமல், நீ சும்மா உட்கார்ந்துற, ஜெபிக்கிறேன், தேவைகளுக்காய் கடந்து போகிறேன்னா, உண்மையாகவே இது சரியான ஒரு காஸ்பல் கிடையாது, ஒரு சுவிசேஷம் கிடையாது. எஸ்ராவுக்கு என்ன நடந்தது? என்ன நடந்தது? அவன் ஏன் அப்படி அவன் ஜெபிப்பதற்கு காரணம் என்ன? இஸ்ரவேல் ஜனங்கள், கானானில் இருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் 8 விதமான ஜாதிகள் அந்த கானானுக்குள்ள இருந்தாங்க. இவங்கெல்லாம் தேவனுக்கு விரோதமாக வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள், விக்கிரகத்தை வணங்குகிறவர்கள், நாலு கிழமையை பார்க்கிறவர்கள், தங்களுடைய பிள்ளைகளை நரபலி கொடுக்கிறவர்கள். தன் கண்களுக்கு முன்பதாகவே தன் பிள்ளைகளை நரபலி கொடுப்பார்கள். அப்படிப்பட்ட ஜனங்கள் மத்தியிலே இவர்கள் வாழ்ந்து வந்தார்கள். அதுவும் அவர்கள் பார்ப்பதற்கு ரொம்ப அழகா இருப்பாங்க. அங்க இருக்கிறவங்க, இஸ்ரவேல் ஜனங்கள், கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன செய்தாங்கன்னா, அந்த அந்நிய ஜனங்கள், இஸ்ரவேல் வம்சத்தில் இல்லாத ஜனங்களை பெண் கொடுத்து பெண் எடுத்தார்கள். இப்ப வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய பரிசுத்த சீட், வித்தானது mingled, corrupted. பரிசுத்த ஜாதி பிறக்காதபடி சாத்தான் ஒரு பெரிய திட்டத்தை போட்டான். ஏனென்று சொன்னால், இயேசு கிறிஸ்து பரிசுத்தமாய் அவர் பிறக்க வேண்டும். சாத்தான் குறிவைத்தான், இவர்களுடைய சந்ததி அசுத்தமாய் பிறக்க வேண்டும். எதையாவது அந்நியர்களை திருமணம் பண்ணிக்கொள்ள வேண்டும். அது நிமித்தமாக அந்த சந்ததியே நாசமாய் போய்விட வேண்டும் என்று சாத்தான் ஒரு திட்டம் போட்டான்.
அந்த திட்டத்தில் இந்த ஜனங்கள் எல்லாம் விழுந்துட்டாங்க. ஏன்னா எஸ்ரா என்பவன் வேதத்தை நன்கு வாசித்து ஆராய்ந்திருக்கிறான். ஒரு வேதத்தை நன்கு வாசித்து ஆராய்ந்து இருக்கிறவனுக்கு தான் ஜெபிக்க தெரியும். ஜெபிக்க வரும், ஜெபபாரம் வரும். பரிசுத்த வித்து அழிந்து போனதே, கெட்டு போனதே. அவன் அழுகிறான், புலம்புகிறான். இனி எப்படி இயேசு பிறக்க போகிறார்? பிசாசு ஒரு பெரிய திட்டத்தை அநேகருடைய வாழ்க்கையில போட்டு வச்சிருக்கிறான். ஜாக்கிரதையா இருங்க. If you don't pray, you will fall into temptation. அங்கே எஸ்ராவினுடைய உள்ள மனம் உடைஞ்சிச்சு, வேதனை அடைந்தார். உடனே ஜெபம் பண்றான். 3வது வசனம், இந்த வர்த்தமானத்தை நான் கேட்ட பொழுது, ஹல்லேலூயா, ஜனங்க அந்நியர்களை திருமணம் பண்ணிக்கொடு. ஏன் ஆண்டவர் அடிக்கடி இதை பேசுகிறார்? அந்நியர்கள் ஏன் திருமணம் பண்ணக்கூடாது? ஏன் கர்த்தர் சொல்ற? ரட்சிக்கப்படாதவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு தான் திருமணம் செய்ய வேண்டும் என்று ஏன் கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார்? எஸ்ரா சொல்றாரு, தன்னுடைய தாடியும் வஸ்திரத்தையும் தலைமுடியும் பிச்சு அப்படியே உட்கார்ந்து அழுகிறான். அவனுக்கு எவ்வளவு ஒரு பாரம் இருக்கும். ஏன்னா ஆண்டவரை அவன் நேசித்தான், ஒரு ஆத்துமாவை அவன் நேசித்தான். கர்த்தர் உங்களை நம்பி இந்த ரட்சிப்பு கர்த்தர் கொடுத்து, என் சபையில் இருக்கிற ஜனங்கள், எத்தனை ஜனங்கள் இன்னைக்கு பின்வாங்கி போய் சபைக்கு வரல? ஜெபிக்கணும், பாரத்தோட ஜெபிக்கணும், அந்த ஆத்துமாவுக்காக ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் தங்களுடைய பாவம் தெரியாது, தங்களுடைய தவறுகள் தெரியாது, தங்களுடைய எந்த இடத்துல விழுந்திருக்கிறாங்களும் தெரியாது, எங்க மனம் திரும்பணும் தெரியாது, தங்களுடைய வாழ்க்கையை அப்படியே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். உன் பிள்ளைக்கு பொருளாதார ஆசீர்வாதத்துக்கு, படிப்புக்கு, இதுக்கெல்லாம் ஜெபிக்கிறதுக்கு முன்னால, ஆண்டவரே, let them have encounter with Jesus. முகமுகமாய் தேவனை தரிசிக்கக்கூடிய ஒரு அனுபவத்தை அவருக்கு தாரும் ஆண்டவரே ஜெபம் பண்ணு. வேறெதுவும் ஜெபிக்காத. ப்ரே, சந்தியும், முகமுகமாய் சந்தியும் ஆண்டவரே. அந்த அக்கிரமம், அசுத்தம், பாவ வல்லமையிலிருந்து அவர்களை விடுதலையாக்கணும் ஜெபம் பண்ணுங்க. அவன் கொண்டு வந்து கொடுக்குற அந்த காசை மாத்திரம் வாங்கி அப்படியே உள்ள பர்சுக்குள்ள போட்டு சாபாது, தொடாது. அந்த கருத்தை ரத்தப்பலி இருக்கும், அந்த காசு ஏன் தொடாத? அப்ப அந்த பின்வாங்கி போயிருக்கிற, கர்த்தரை விட்டு விலகி இருக்கிற, இல்லை ரட்சிக்கப்படாத இருக்கிற ஆத்துமாக்களை பார்க்கும் பொழுது நம்முடைய ஒவ்வொரு உள்ளத்தில் என்ன வரணும்? ஆண்டவரே, இந்த ஆத்துமா ரட்சிக்கப்படணும். என்ன நடந்தது பாருங்க. இவன் மனசுல உடைஞ்சு அப்படியே உட்கார்ந்து கண்ணீர் சிந்துகிற பொழுது 4வது வசனத்துல சொல்லுது, அவனோடு சில ஜனங்கள் சேர்ந்து கொண்டார்கள். அப்பொழுது சிறையிருப்பில் இருந்து வந்தவர்கள் குற்றத்தின் நிமித்தமும் சிறுவேருடைய தேவனின் வார்த்தைகளுக்கு நடுங்குகிற யாவரும் என்னோட கூடிக்கொண்டார்கள். நானும் அந்தி பழி செலுத்தப்பட்டும் திகைத்தவனா உட்கார்ந்து கொண்டிருந்தேன். இப்படி சொல்லி அவர் ஜெபிக்கிற பொழுது அங்க சொல்லி ஜெபிக்கிறார். ஹல்லேலூயா. 8வது வசனத்திலே, இப்பொழுதும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களிலே தப்பின சிலர் மீதியாக வைக்காமல் தம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தில் எங்களுக்கு ஒரு குச்சை கொடுக்கவும், இப்படி எங்கள் தேவன் எங்கள் கண்களை பிரகாசிப்பித்து எங்கள் அடிமைத்தனத்தில் எங்களுக்கு கொஞ்சம் உயிர் கொடுக்கவும் அவராலே கொஞ்ச நேரமாவது கிருபை கிடைப்பதாக. ஹல்லேலூயா. அப்படியாங்க ஜெபம் பண்றாங்க. ஹல்லேலூயா. 14வது வசனத்துல, நாங்கள் உமது கற்பனைகளை வீணாக்கவும் இந்த அருவருப்புள்ள ஜனங்களோடு சம்பந்தம் கலக்கவும் தாமே அப்படி செய்தால் எங்களில் ஒருவரும் மீந்தி தப்பாதபடிக்கு தேவரீர் எங்களை நிர்மூலமாக்கும் மட்டும் எங்கள் மேல் கோபமாக இருப்பீர் அல்லவோ. அப்படின்னு என்ன? பின்வாங்கி போயிட்டான். கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு, கட்டளைகளுக்கு ஒருவன் விரோதமாய் செயல்படும் பொழுது நம்ம மனதில் நினைத்து கொள்ள வேண்டும், அவர்கள் நிர்மூலமாக வரைக்கும், அழிந்து போக வரைக்கும் கர்த்தருடைய கை அவர்கள் மேலே இருக்கிறது. ஹல்லேலூயா. நல்லா இருக்கிறாங்க, நல்லா துணி போட்டுக்கிறாங்க, நல்லா வேலைக்கு போறாங்க, நல்லா வண்டி இருக்குது, எல்லா வசதி இருக்குது, ஓ எங்க பிள்ளை குடும்பம் எல்லாரும் நல்லா தான் இருக்கிறாங்கன்னு நினைக்காதீங்க. அவங்க ஆத்துமா
என்றைக்குமே ஹல்லேலூயா ஆபத்திலே போய் கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. தவறிட்டாங்களே, ஆண்டவர் விட்டு விலகினாங்களே. கர்த்தருடைய வார்த்தை இஸ்ரவேலின் 15 இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே நீ நீதி உள்ளவர் ஆகையால் இந்நாளில் இருக்கிறது போல நாங்கள் தப்பி மீந்து இருக்கிறோம். இதோ நாங்கள் உமக்கு முன்பாக குற்றமுள்ளவனானவர்கள். இது நிமித்தம் நாங்கள் உமக்கு முன்பாக நிற்கத்தக்கவர்கள் அல்ல என்று பிரார்த்தித்தேன். So he says that we have no strength, we have no hallelujah. சொல்றேன், எங்களால முடியாது. உங்க முன்னால் நிற்க வெட்கப்படுற ஆண்டவரே. 6வது வசனத்தில் அவர் சொல்றாரு, என் தேவனே, நான் என் முகத்தை என் தேவனாகிய உமக்கு முன்பாக ஏறெடுக்க வெட்கி கலங்குகிறேன். எஸ்ரா சொல்றாரு, என் குடும்பம் இல்லை, இந்த ஜனங்கள் எல்லாம் இந்த மாதிரி பாவம் பண்ணி பின்வாங்கி போயிட்டாங்க. ஆனால் என் முகத்தை உமக்கு நேராக எடுத்து பார்க்கறதுக்கு எனக்கு வெட்கமாக இருக்குது. எப்படி இருக்குது? வெட்கமாக இருக்குது. வைக்கலாமல் ஜெபிக்கிறோம்ல ஆண்டவரை பார்த்து. எப்படி பார்க்க முடியும்? பார்த்தா தானே தெரியும். அவருடைய முகத்தை பார்த்தா தானே. வைக்கலையா அப்படின்னு எஸ்ரா கேட்குறாரு. உங்கள் ஜனங்க பின்வாங்கி போயிருக்கிறாங்க. பெங்களூர் பட்டணம் பாவத்தில் அழிஞ்சுக்கிட்டு இருக்குது. கொஞ்சம் நீங்களே யோசித்து பாருங்க. நீங்கள் போகிற பாதை சரியான பாதையா? நமக்கு கஷ்டம்போது கண்ணீரில் தண்ணி வருது. அது தேசத்தில் அழிஞ்சு போயிட்டு இருக்கு. தேசத்துக்காக ஒரு சொட்டு கண்ணீரே விடலைன்னா நான் கேட்குறேன், நீ உண்மையா ரட்சிக்கப்பட்டியா? இல்லை ஏதோ ஒன்று கொடுப்பாருன்னு இயேசு ஆமிகிட்ட வந்தியா? உலகத்தில் நீ படிச்ச போய் வேலை செஞ்சா எல்லாம் கிடைக்குது. கடின உழைப்பு எல்லாம் கிடைக்கும். பணம் பொருள் செல்வத்துக்காக கர்த்தரை தேடாதே. பொருளுக்காகவும் பணத்துக்காகவும் நீ கர்த்தரை தேடுறேன்னா நீ சோம்பேறி. கடினமாக உழைக்க தெரியாது, வேலை செய்ய தெரியாது, படிக்க தெரியாது, பணம் வந்து நிறையா கொடுத்துடணும். ஒவ்வொரு கிறிஸ்தவனும் நீ என் ராஜ்யத்தை நீ தேடினா உனக்கு எல்லாத்தையும் நான் கூட்டி கொடுப்பேன், உனக்கு தருவேன். கெட்டிங் 1 lakh 1 crore it is not hallelujah tough. 1 crore it's not tough. Getting house it is not tough. Building house it is not tough. Getting good job it is not tough. Everything is easy. But you seek the Lord. தேவனை தேடு, அவர் நீதியை தேடு, அவரோடு சரியான ஒரு நல்ல ஒரு ஐக்கியத்தை வைத்துக்கொள். நல்ல ஜெபம் பண்ணு. உன் வாழ்க்கையை சுத்தமாவே பரிசுத்தமாவே. அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக நீ கண்ணீர் சிந்துகிற ஒரு எண்ணத்தை கர்த்தர் உனக்கு தருவார். இன்னொன்று சொல்ல போனால், அழிந்து போகிற ஆத்மாவுக்கு, பின்வாங்கி போகிற ஆத்மாவுக்கு ஒரு ஆத்மா கண்ணீரை சிந்தி ஜெபிக்கலைன்னா அவனுக்குள்ள ஏதோ ஒரு அக்கிரமும் அசுத்தமும் பாவமும் அகல உலகத்தின் ஆவியும் அவனுக்குள்ள இருக்கிறது. அல்லேலூயா. நம்ம ஆண்டு சமூகத்தில் நீங்க ஒப்புக்கொடு. ஓ ஆண்டவரே, எல்லா சபைகளிலுக்கு பின்வாங்கி இருக்கிற ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கிறோம். எஸ்ராவை போல ஒரு இருதயம் இரவும் பகலும் ஆண்டவரே, அவன் தாடியை பிச்சு கொண்டான், வஸ்திரத்தை கிழித்தான், முடியை பிச்சு கொண்டு ஜெபிக்கிறான். அவனுடைய உள்ளம் எவ்வளவு பாரம் அடைந்திருக்கும். அவனுடைய உள்ளம் கல்லான இருதயமாக இருக்கவில்லை, சதையான இருதயமாக இருந்தது. கர்த்தர் உன்னை அதை நம்பிதான், என் ஜனத்துக்காக நீ மன்றாடுவா என்று நம்பிதானே உனக்கு இந்த ரட்சிப்பை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். உன் வீட்டின் அருகில் எத்தனை பேர் ரட்சிக்கப்படவில்லை? உன் ஜெபம், எஸ்ராவின் ஜெபம், பின்வாங்கி போனவர்கள் பாவத்தில் இருக்க மனம் திரும்பி யாரும் போய் சொல்லல, ஆவியானவர் கிரியை செய்தார்.
நீ ஜெபிக்கும் பொழுது ஆவியானவர் கிரியை செய்வார். ஜனங்கள் மனம் திரும்புவார்கள். குடி பழக்கத்திலிருந்து மனம் திரும்புவார்கள். போதைக்கு அடிமையா இருக்கிறவர்கள் மனம் திரும்புவார்கள். ஓ ஹல்லேலூயா. தவறான தொடர்பு இருக்கிறவர்கள் மனம் திரும்புவார்கள். அந்நியர்களை திருமணம் பண்ண வேண்டும் என்று இருக்கிறவர்களுக்கு மனம் திரும்புவார்கள். ஹல்லேலூயா. போராடி ஜெபம் பண்ணு. என் சகோதரனுக்கு ஜெபிக்கிறப்பா, என் சகோதரிக்கு ஜெபிக்கிறேன். என் கணவன் ரட்சிக்கப்படல, என் மகன் ரட்சிக்கப்படல, என் மனைவி ரட்சிக்கப்பட்டு பின்வாங்கி போயிருக்கிறது, என் கணவன் ரட்சிக்கப்பட்டு பின்வாங்கி போயிருக்கிறான். ஞானஸ்தானம் எடுத்தாலும் ஒரு பிரயோஜனம் இல்லாம இருக்கிறாங்க. கர்த்தருடைய ஆவியானவரே இறங்குவீராக, பலமாய் இறங்குவீராக, இறங்குவீராக. இந்த பாரமுள்ள அபிஷேகத்தை கர்த்தர் எனக்கு தருகிறார். ஹல்லேலூயா. Ask Lord. ஹல்லேலூயா. எரேமியா சொல்லுகிறார், என் தலையெல்லாம் தண்ணீராய் இருந்தால் நலமாய் இருக்குமே. என் கண்ணீர் என் தேசத்துக்கு, எனக்காக அழக மாட்டேன், என் குடும்பத்துக்காக அழமாட்டேன், என் தேவைக்காக அழமாட்டேன், என் உணர்ச்சிகளுக்காக அழமாட்டேன், என் தேசத்துக்காக, என் பட்டணத்துக்காக, பின்வாங்கியிருக்கிற ஜனங்களுக்காக, என் சபைக்காக ஜெபம் பண்ணுவேன். ஏஜி ஆலிவ் பிரேயர் சென்டர் சபைக்காக, ஒவ்வொரு ஆத்துமாக்களுக்காக மன்றாடி போராடி ஜெபம் பண்ணு. எழுப்புதல் வந்துவிட்டது. இதோ revival is on the way. God is going to meet his people. Hallelujah. Open your mouth and pray. Let this Horamav, let this Agra, let this hallelujah Ramuti Nagar, let this TC Palia, let this Kalkare, hallelujah, let this Jayanti Nagar, let this Banasubadi, Chikka Banasubadi, Kamaneli Ramuti Nagar, Uriga Baba, Ramasami Palayam, Supan Palaya, Oraki Bara Katunur, Ori Baraga Kalkare, Chenachandra, Ella இடத்தையும் கர்த்தர் தொட வேண்டும். ஜெபமனு ஜெபமனு வாய் திறந்து ஜெபமனு. ஆராகபாரிகதுலா, இந்த எல்லைகளுக்காக ஜெபமனு. இயேசுவின் ரத்தம் இந்த எல்லைகளிலே இறங்குவதாக. அவர்கள் ரட்சிக்கப்படுவார்களாக, இயேசுவை ஏற்றுக்கொள்வார்களாக, இயேசுவிடத்திலே வருவார்களாக. Open your mouth and pray. Lord, pray for, Lord, touch my city, touch my town, touch my street. Oh Rabalagadaga, sincere prayer like Esra, Urabaka, Esraவை போல ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த பாரமுள்ள இருதயம் கர்த்தர் உனக்கு தர வேண்டும். எப்பொழுது இந்த பாரமுள்ள இருதயம் உனக்குள்ள வருகிறதோ, நீ ஆண்டவருடைய பாதையிலே சரியாய் போய்கொண்டிருக்கிறாய். இதோ இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள். அழுது புலம்பி ஜெபிக்கக்கூடிய, கண்ணீரின் ஜெபம் பண்ணக்கூடிய, ஒரு கண்ணீர் புலம்பி ஜெபிக்கக்கூடிய ஒரு ஜெப ஆவி ஊற்றப்படுகிறது. நிரம்பி வலிய வலிய வலி ஊற்றிடு, நிரம்பி வலிய வலிய ஊற்றிடு, நிரம்பி வலிய நிரம்பி வலிய நிரம்பி வலிய நிரம்பி ஊற்றும் ஊற்றும் ஊற்றும். ஃபயர், அக்னி இறங்கட்டும். அந்த கிறிஸ்துவின் ஆவிகள், உபதேசத்தை திருப்புகிற ஆவிகள், குழப்பங்களை கொண்டு வருகிற ஆவிகளை we chase it in the name of Jesus. Lord, send the war of angel in this place. Ratara ratara radara sharabara radara kabalaga rabalagada urababa raga rashara. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். எங்கள் கிருபை நிறைந்த பரலோக பிதாவே, ஆமென்.